ஹலோ. ஹாய். ஹவ் ஆர் யூ? அநியாயத்துக்கு அநியாயம் பண்றீங்க ப்ரோ. கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன் அப்புறம். மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்கன்னு. ஒரு பொண்ண பாக்க சென்னை போயிருக்காரு. அவரு 8:30க்கு ஸ்பேஸ் போட்டாருன்னா, நான் என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணும் இல்ல முன்னாடியே போடுறது, இல்ல லேட்டா போடுறது. கரெக்டான டைம் 8 மணிக்கு போடுறது இல்ல. இல்ல. இன்னொன்னு யோசிச்சுக்கோங்க. 9 மணிக்கெல்லாம் ஸ்பேஸ் முடிஞ்சிரும் இன்னைக்கு. புரியலையே. எனக்கும் புரியல தான். ஏங்க இதெல்லாம் ஒன் சைடா இருக்குங்க. பாத்துக்கங்க. எதுவா அப்புறம் இருந்தாலும் மான ஹோஸ்ட்ட நஷ்டம் வழக்கு கேளுங்க. போட்டுருவேன். எதுவா இருந்தாலும் ஹோஸ்ட்ட கேளுங்க. அததான் பொண்ணை பார்க்க போயிட்டாருன்றீங்களா? அவர் நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த கையில எத்தனை இல்ல ரோஸ் வச்சு நாளைக்கு கொடுத்துட்டு தான். இருக்காரோ நாளைக்கு தான். நாளைக்கு தான். அப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பிரகாஷ்ண்ணா இருக்கீங்களா? இல்லாம பேசக்கூடாது. இருக்கேன் மைக் ஆன் பண்ண முடியல, அதனாலதான் அது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். சீக்கிரம் ஆரம்பிச்சு சீக்கிரம் முடிச்சிடலாம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் மைக் ஆன் பண்ண சவுண்ட் உங்களுக்கு ரொம்ப சவுண்ட் கேக்குதா? லைட்டா என்ன பேக்ரவுண்ட் ப்ரோ நாய்ஸ் பிராக்டிஸ் கேக்குது. பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அதாங்க ரொம்ப இதா இருக்கும்னால நான் மைக் ஆன் பண்ண சவுண்ட் கேட்ட நீங்க கேள்விக்கு பேசுங்க, பதில் நான் கேட்கறேன். சொல்லுங்க. கேட்கவே இல்லையா? கேள்வி கேட்கலையே. நாளைக்கு ஒரு பொண்ண பாக்க போறீங்களாமே? நாளைக்கா? இல்லையா? ஏங்க அவர் நைட்டு மீட் பண்றாருங்க. நீங்க வேற. பிரகாஷ் நான் நாளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணை மீட் பண்ண போறீங்க. ஏங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து முன்னாடி கேட்கல. ஃபுல்லா நாளைக்கு சொல்லிருங்க, நான் சென்னையில கேட்கறேன். என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு சென்னையில என்ன பண்ண போறேன்? எப்பவும் மத்த நாள் என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண அப்ப போறேன். எதுக்கு சென்னை போக பர்பஸ் ஒண்ணு இருக்கும்ல? அவரு 12 இடத்துல பாம்பு வைக்க போயிருக்காரு. அதை தடுக்க நீங்க போங்க. ஏங்க இல்லங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து வயலண்ட்ல தூக்க போறேன் என் வீடியோ. இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆக்ட்ரஸை மீட் பண்றதுக்கு தான் போயிருக்காரு. ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்தேங்க, பாத்துட்டு போக போறேங்க, அவ்வளவுதாங்க. அப்படியா? ஓகே, சரி, ஓகே. சும்மா சொன்னேன். ஓகே இப்ப அப்டேட்ல ஃபுல்லா சொல்லிட்டீங்களா? இல்ல அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. அதான் அப்டேட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லிருங்க. அப்டேட் ஆரம்பிச்சு அப்படியே போவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பேஸா போட்டு முடிக்கிறோம். ஆதி வந்துட்டாரு. ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா வந்து குட் பை அக்லி தான் வந்து காலிவுட்லயே ஃபாஸ்டஸ்ட் இது என்ன சொல்ல அதிக வியூஸ் போனது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி STR49 அதோட ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆலப்புழா ஜிம்கானா அந்த மலையாளம் மூவியோட ஒரு புது போஸ்டருமே வந்து இன்னைக்கு விட்டிருந்தாங்க. அதே மாதிரி துல்கர் சல்மானோட 40th ஃபிலிம் ஐ எம் கேம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ டைட்டில் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நஹாஸ் ஹிதியாத் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி சிலு சிலு சிறப்பாய் அப்படின்ற சாங் வந்து லிரிக்கல் வீடியோ வந்து எமக்காதகிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சங்கராந்தி கொஸ்டின் அது எப்போ வரும்னு எல்லாம் கேட்டுருந்தாங்க. இப்போ ZEE5ல ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நான் ஒரு 45 மினிட்ஸ் பார்த்தேன். எனக்கு வந்து இது பார்த்த வரைக்குமே ஒரு ஸ்பூஃப் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி சங்கராஷா காண்டனா அப்படின்ற மலையாளம் ஃபிலிமோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் எதாச்சும் யூடியூப் ஓப்பன் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சு. பட்டு ஒரு இண்டி ப்ராஜெக்ட் மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர் கட்ஸு மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ படம் வரப்போ பார்க்கலாம். அதேமாதிரி கிங்ஸ்டன் படத்தோட டைட்டில் ட்ராக் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் அது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குடும்பஸ்தன் படம் March 7 ஸ்ட்ரீம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படிதான் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி லவ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மலையாளம் சீரீஸ் பார்த்தேன். எனக்கு ஒர்க் ஆகலை அவ்வளோவா. அது ஒரு 2 hours மூவியாக இருந்துச்சுன்னா மேபி ஒர்க் ஆகிருக்கும். பட் 3 hours போட்டு நிறையா ஃபில்லர் சீன்லாம் வச்சு அதனால எனக்கு ஒர்க் ஆகலை. 1-2 விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் எபிசோட் எல்லாமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் அவ்வளோவா ஒர்க் ஆகலை. அதேமாரி கண்ணப்பா அதோட டீசர் 2 அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எனக்கு பெருசாக பிடிக்கல. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒன்னு சொல்லுவேன். ஆக்சுவலா ஒன்னு விட்டு போல, ஒன்னு தப்பா சொல்லிட்டேன். என்னதுண்ணா?
STR-49 ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு யார் சொன்னது? இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்று வந்துச்சு. அது துபாயில ஆட் ஷூட். STR-49 இப்போதைக்கு இல்ல. அட பாவிகளா. சரி நான் ஒன்று STR-49 சொல்றதுங்க ஒரு ஷூட் அப்டேட். ஆரம்பிக்க ஜூன் ஆயிடும். சரி ஓகே சாரி எனக்கு அப்படிதான். மாவீரன் ப்ரோ அப்டேட்டை சொல்லிடவா? சொல்லுங்க. இல்ல ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த படத்தோட பேர் சச்சின். ஆமா ஃபர்ஸ்ட் சிங்கிளோட லிரிக் வீடியோ வந்திருக்கு. படத்தோட பேர் சச்சின், சாங்கோட பேர் கண்மூடி திறக்கும் போது. ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணாங்க, ஃபுல் சாங்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. சிங்கிளுங்க, லிரிக் வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கல்ல அது இல்ல? இல்லங்க, ஆடியோ ஜூக் பாக்ஸ் வரும்னு நினைச்சேங்க. எப்படி இருக்கு பாட்டு, நல்லா இருக்கா? ஒரே நாள்ல எல்லா பாட்டையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்களா? நீ ஃபர்ஸ்ட் சிங்கிள் தானே ரிலீஸ் பண்ணாங்க. இல்ல நான் இசை வெளியீட்டு விழான் இசை இது அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. நான் செஞ்சேன் எல்லா சாங்குமே வருது அப்படின்னு சொல்லி. ஒரு சாங் தான் எல்லா சாங்கையும் ஒரே நாள்ல போட்டா உனக்கு இது போயிரும்ல, ஹைப் போயிரும்ல. ஓகே இந்த சாங் எப்படி அடுத்து என்ன சாங் வரப்போகுதோ அப்படின்னு வெயிட் பண்ணும்ல, அதுக்காக. அடுத்த சாங் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் பாடின சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பாங்க. விஜய் அது ப்ரொமோஷனா பாடிட்டாப்ல பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ, ஒரு கூட பாட்டு யார் பாடிருக்காங்கன்னு கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இல்ல ஒரு சோலோ குத்து சாங் தான் ப்ரோ. குத்து சாங்கா? எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியுது? சிரிக்க கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும், அதான் திறமை. படம் எப்ப ரிலீஸ்? அவங்க 2 டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு ஏப்ரல் 20 இல்லைன்னா மே 20. அந்த 2 டேட்ல தான். ஏப்ரல் 20 பெஸ்ட்டுங்க. ஏங்க அது கிடையாதுங்க. 10 நாள் கேப் இருக்கு. அப்புறம் அடுத்த 10 நாள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ மே 10க்கு 15 20க்கு மேல ரிலீஸ் ஆச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஜூன்ல தானே பெரிய மூவி வருது. கொஞ்சம் லாங் ரன் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பரவாயில்ல, கில்லி இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டுல போய் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எது ஆமாங்க, டிஎஸ்பி பாடினாருன்னு சொன்னா நம்ப கூட முடியலங்க. அந்த அளவுக்கு இருக்கு பாட்டு. டிஎஸ்பி இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்காரான்னு சொன்னா என்னால நம்ப முடியல. அவ்வளவு மென்மையா இருந்துச்சு வாய்ஸ். இது படம் லவ் மூவி தானே? தெரியல ப்ரோ. ஆமா ப்ரோ, காமெடியா வடிவேல் சார் கூட பண்ணிருக்காராமா. காமெடியாவும் இருக்கலாம், லவ்வாவும் இருக்கலாம். வடிவேல் இருக்காரு, காமெடி இல்லாம இருக்குமா? நீங்க வேற. வடிவேலு சந்தானம் 2 பேருமே இருக்காங்க. அது காமெடி படம் தான். போக்கு வடிவேல் வர இடத்துல எல்லாமே காமெடி இருக்குல்ல. காமெடி வடிவேல் வர இடத்துல காமெடி இருந்தா அது காமெடி படம் கிடையாது, அது நார்மல் படம். ஏன்னா வடிவேல் வர இடத்துல காமெடி தான் இருக்கும், ஏன்னா அவர் காமெடி. சரி ஓகே விடுங்க, இதுக்கு வெயிட்டிங். ஏன்னா அது எல்லாமே தனி ட்ராக். ஒரு 2-3 சீன் தான் சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே தனி ட்ராக் தான். ஒன்றும் இல்லைங்க, லவ் படம் எமோஷ்னலா கிளைமேக்ஸ் வச்சாலே போதும், படம் ஒர்க்காரு. சுழல் பார்த்துட்டோம் ப்ரோ. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட்டோட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்துச்சு இதை விட. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு செகண்ட் சீசன் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்துமே இருந்துச்சு. நான் ஒண்ணு யோசிச்சிருந்தேன், இவங்க கொலை பண்ணிருப்பாங்க, அவங்க கொலை இருப்பாங்க, தனித்தனியா ஏதாவது கொண்டு போவாங்கன்னு. பட் 8 பேருக்குமே கொண்டு வந்து நான் அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன். அந்த கதையில இவங்க டிஃபரெண்டா கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். பிரகாஷ், நீங்க எத்தனை எபிசோட் பாத்திருக்கீங்க? 6 முடிச்சிருக்கேன். 7 8 பார்க்கணும். அவ்வளவுதான். ஸ்பாயிலர்லாம் ஒண்ணும் கிடையாது. 6 எபிசோடோட முடிஞ்சிருச்சு எல்லாம். ஏன்டா டேய், நாங்கலாம் பார்க்க வேணாமா? பிரகாஷ் ப்ரோ 6வது எபிசோட்ல ஸ்பாயிலர் பண்ணல, நான் அவங்க பயங்கரமா கேரக்டரா நான் பயங்கர வெயிட் போட்டாங்க அவங்க. நான் தான் ட்ரைலர் வந்தப்பவே சொன்னேனே, இது மஞ்சிமா நம்ப மாட்டாங்கன்னு. இல்லங்க, வெயிட்டான கேரக்டருங்க. அதனால பிரகாஷ் அவாய்ட் பண்ணிருக்கலாம். பிரகாஷ் நோ ராங். நேத்து நான் வந்து அந்த சீரிஸ் பார்த்தேன். இன்னைக்கு டப்பா கார்டல்னு ஜோதிகா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சது, அது நல்லா இருந்துச்சு. அது பார்த்தேன். ஃபுல்லா பாத்துட்டீங்களா மாவீரன் ப்ரோ? அது பார்த்தேன் ப்ரோ. இல்ல அது அடுத்த கோலமா கோகிலா எல்லாத்தையும் மிக்ஸில அடிச்சு வச்சிருக்காங்க. டப்பா கட்டுறேன்னு ஒரு சீரியஸா? டப்பா கார்டல் ஜோதிகா நடிச்சிருக்காங்க, ஹிந்தி வெப் சீரிஸ். அந்த டிஃபன் பாக்ஸ்ல ட்ரக் கடத்துற மாதிரி கான்செப்ட். கோலமா கோகிலா. ஏங்க அதான் கோலமா கோகிலன்னு அவரே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன புதுசா டிஃபன் பாக்ஸ்ல ட்ரக் கடத்துறது? மும்பைல அது ஒரு கான்செப்ட் இருக்கு, அது ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபன் பாக்ஸ்ல வீட்ல இருந்து சமைச்சு அதுக்கு ஃபீஸ் வாங்கி அப்படி இருக்கு. அது தெரியும் ப்ரோ, டப்பாவாலா தானே, அது எனக்கு தெரியும். ஒரு லவ் ஃபிலிம் வந்திருக்கும், காதலியாசை எண்ணெய் விட்டதோ, அந்த சாங்ல கூட இல்ல. ஆமா, தட்டி விட்டு போவாங்கல 2 பேர். அது தெரியுமா? அது மும்பைல மிகப்பெரிய பிசினஸ் ஆச்சு. காதல் ஆசை யாரை விட்டதோங்க, அது என்ன விட்டதோ இல்ல.
ஏங்க பாட்டு கரெக்ட் தானே, சொன்ன சீன் கரெக்ட் தானே. இப்ப வந்து சங்கராந்திக்கு வஸ்துரான் அந்த ஆக்சுவலா படம் அதை வச்சு தானே இது பார்த்துருக்கீங்களா? வச்சாங்க, லஞ்ச் பாக்ஸ் படம் எடுத்தாங்க. அதான் ப்ரோ பரணி ப்ரோ ஆமா இப்ப ஆமா சொன்னார்ல, ஆமா அது அந்த படம் தான். அந்த படம் தான், அதேதான் லஞ்ச் பாக்ஸ். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் எனக்கு அதாவது பொறுமையை ரொம்ப சொல்லிச்சுது. அப்புறம் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், ஓ இது இவ்வளவு இருக்கா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. இல்ல சேம் இல்ல சேம் சேம் அதேதான், என்னையும் ரொம்ப பொறுமையா சொல்லிச்சு. பொறுமையா சோதிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே, ஃபீல் குட்டா தான் இல்ல போகும். இத்தனைக்கும் நான் அந்த படத்தை இப்பதான் பார்த்தேன், 3 மாசம் முன்னாடி தான் பார்த்தேன். இந்த இந்த ரீசன்ட் ஜென்ஸுக்கு பேஷன்ஸ்னா இல்ல யாருக்குமே, எல்லாத்துக்குமே டக்கு டக்கு டக்குன்னு ஏண்டா அது கொம்பு என்ன காலெல்லாம் ஏதாவது பிடிச்சிச்சு, படம் என்னடா இப்படி மா ஒரு பழி கேட்டா தூக்கி போடுற? இல்ல படம் கேட்டா இல்ல கூட இவரு பரணி ப்ரோக்கு ஒரு கவுண்டர் வச்சிருக்கேன், மாட்டு துணியை மோந்து பார்த்த மூதேவி அப்படின்னு வரல. அது மாதிரி ட்ரைலரையே ஸ்கிப் பண்றவர் நீங்க இல்ல சொல்றீங்க. இல்லங்க அதுக்கு ஒரு நிமிஷம் தான். ஐயோ இல்ல ப்ரோ, நான் வேற சொல்றேன். என்னன்னா இப்போ ஒரு லிங்க் படம் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அவங்க அதை தேடி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, வந்து கேட்பாங்க. அது நம்ம ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்தோம்னா இப்போ ஒரு சில பாப்புலர் லிங்க்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு ஃபைல் ஷேரிங் வெப்சைட்ஸ், அதில் சில இதில் வந்து ஆட்ஸ் கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சில இது டொரண்ட்டில் இருக்கும். அதெல்லாம் அது தேடி பார்க்காமலே வந்து கேட்பாங்க. அவங்க வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், சைஸ் கம்மியாக கிடச்சிடணும். அதுதான் என்னை அப்பப்போ கடுப்பேற்றுரும். ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. பட் எக்ஸாம்பிள் ஒத்துக்கிறேன். பட் அந்த பழமொழி அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது பழமொழியில வடிவேல் படுற டைலாக். அப்படியா? சரி ஓகே, அது பழமொழி மாதிரி தான் இருந்துச்சு. அதான் ஓகே ஓகே சில். வேல்னு ஒரு படம் பார்த்திருக்கியா நீங்க? சூர்யா படம். குட். என்ன படம் அது? என்னது? அதான் சூர்யா படம். என்ன படம்னா? டேய் என்ன படம்டா, என்னடா அந்த படத்தோட கதை? அதான் நான் 2 ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஒருத்தர் வந்து சிட்டில, ஒருத்தர் வந்து வில்லேஜ்ல வாழ்வாங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, உனக்கு அது ஒருத்தர் மீன் சாக்கோ ஞாபகம் பாய், இல்ல. ஒருத்தர் சாக்கோ பாய், ஒருத்தர் ரகட் பாய். எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஆனா எனக்கு சாக்கோ பாய் இல்ல, ஸ்டாக்கர் பாய். ஓ பிடிக்காத நேரம் சொல்லுவீங்களா? ஏங்க பிடிக்கும் தானங்க சொன்னேன், பிடிக்காத நேரம் சொல்லுவீங்களான்னு ஒரு வேற ஒரு கோணத்துல கொண்டு போகாதீங்க. பாதி ப்ரோ சப்தம் பாத்துட்டீங்களா? இல்லையப்பா, ஏன்? அதான் தியேட்டர்ல சும்மாதான் ரிலீஸ் பார்க்கணும்னு ஆயிடுச்சு. தோணல. தியேட்டர்ல மிஸ் பண்ணாதீங்கண்ணா, எனக்கெல்லாம் இங்க ரிலீஸ் ஆகலன்னு நானே ஃபீல் நான் பண்றேன். போய் தியேட்டர்ல உட்கார்ந்ததுக்கப்புறம் படம் போடாம 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க, அப்புறம் கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும்னே தோணல. அந்த படத்தை டைவர்ஸ் அதுதான் பண்ணிட்டேன். நீங்க இப்போ போலாம்ல, இப்போ ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் ஏதாவது சூஸ் பண்ணி போலாம்ல. போவோம் ஏதாவது. எனக்கு அது இந்த மாதிரி போய் பார்க்கறதுக்காக போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன்னா அது திருப்பி போறதுக்கு தோணாது. பட் இல்ல ஆக்சுவலா மார்ச் 7 நிறைய சின்ன படங்கள் வருது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஷோ ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ பார்க்கறதுக்கான சான்சஸ் கம்மியாயிடும். என்ன அதுக்காக படம் வருது? என்னது? நிறம் மாறும் உலகில், கிங்ஸ்டன், அதுக்கப்புறம் வந்து ஐயோ ஜென்டில் உமன், இதெல்லாம் இது 3 தான் மேஜர் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுறது. ஏன்டா சின்ன படம் சொல்ற? கிங்ஸ்டனா அவ்வளவு உசுர கொடுத்து எடுத்து அவ்வளவு பட்ஜெட் செலவழிச்சு சிஜி எல்லாம் நிறைய சின்ன பண்ணிருக்காங்க. படங்கள் வருதுன்னா அதுல வந்து இது 3 மேஜர் ஃபிலிம்னா, எனக்கு தெரிஞ்சு கிங்ஸ்டன் படம் கம்பேரிட்டிவ்லி வந்து அவங்க வந்து நல்ல மேக்கிங்காகவும் சரி இதுவும் சரி நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் என்ன சொல்ல, அதோட ஸ்டார் கேஸ்ட் இது வச்சு பார்க்குறப்போ அது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் கிடையாது. பட் ஒரு மீடியம் லெவல் பட்ஜெட் தான் அது. ஆக்சுவலாக ஹை பட்ஜெட் கிடையாது. ஆனால் மேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் அதை வேணால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ட்ரெய்லரில் மேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேக்கப்பு அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டேஜில், அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டேஜில் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் பார்த்து அந்த ஸ்டில்லாக தான் பார்த்தேன். பட் உண்மையிலேயே அது வந்து மேக்கப் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யார் பண்ணாங்கன்னு தெரில, பட் அது நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வர்றப்போ தெரியும், மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பேர் போடுவாங்கல்ல, அப்போ பார்க்க. ஆனா 20 கோடி ரூபா பட்ஜெட் படத்தை சின்ன படம் சொல்ற பத்தியா? ஆமாண்ணா. அப்போ 3 கோடி படம்லாம் என்ன? 3-4 கோடிக்கெல்லாம் எடுக்கிறாங்கல்ல சின்னதா, அதெல்லாம் என்ன? குடும்பஸ்தன்லாம் என்ன சொல்லுவ? ப்ரோ டாப் 5 ஹீரோஸ் நடிச்சா ஒரு பெரிய படம், அது கீழே நடிச்சா ஒரு சின்ன படம். அவர்தான் பாவி ஏங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. சின்ன படம் பெரிய படம்ன்றது எப்பவே பட்ஜெட் சார்ந்து தானுங்க. நான் சொல்லவா, என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன படம்னா இண்டி ப்ராஜெக்ட், அவ்வளோதான். ரொம்ப சின்ன படம். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் குடும்பஸ்தன் இதெல்லாமே வந்து சின்ன படம் தான். ரொம்ப இந்த 3 கோடி 2 கோடி ஆமாப்பா, எல்லாம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வந்து குடும்பஸ்தனும் சின்ன படம், குடும்பஸ்தனும் சின்ன படம், கிங்ஸ்டனும் சின்ன படம் தான். குடும்பஸ்தன் 4 கோடி 5 கோடி இருக்கும்.
கிங்ஸ்டன் 20 கோடி. ஆனா அது சின்ன படமா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப கிங்ஸ்டன் என்ன மாரி ப்ரோ படம் அப்ப நீங்க பெரிய சொல்றீங்க? படம்னு சொன்னா இந்த படம் எல்லாம் 250 கோடி, மீடியம் 300 படம். கோடி, இது 20 கோடி. அப்ப இது பெரிய படமான்னு இல்ல, இல்ல. கேட்பாங்க. என்ன இல்ல இது மிட் ரேஞ்ச் தான், மீடியம் ரேஞ்ச் படம் தான். ஒரு ப்ரோ சின்ன ஒரு அப்டேட் ஹீரோவோட பெரிய விட்டுட்டீங்க. படம். நிதின் ஸ்ரீலீலா படம் ராபின்ஹுட் மார்ச் 28 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல. என்னது ப்ரோ? புரியல. இந்த ராபின்ஹுட்னு ஒரு தெலுங்கு படம் ப்ரோ, நிதினும் ஸ்ரீலீலா நடிக்கிறது. அந்த படத்தோட ரிலீஸ் டேட் மார்ச் 28. அப்படியா? ஓகே, ஓகே. சாரி. எங்க நம்ம ஸ்பேஸ்ல இன்னைக்கு தெலுங்கு படம் அப்டேட் எல்லாம் இல்ல, இல்ல. கொடுத்துருக்கோம். நான் குடுப்பேன், ஏங்க நான் புஷ்பா குடுப்பேன். எல்லாம் சொல்லியிருக்கோம். நான் எனக்கு ஏங்க மலையாளம் சொல்றீங்க, தமிழ் சொல்றீங்க, தெலுங்கு புஷ்பா சொல்லக்கூடாதா? வந்து இது இல்ல பேன் இண்டியன்ல. நான் அப்படிலாம் இல்லைண்ணா. நான் எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஏதாவது ஒன்று கோர்த்துட்டு போயிடாதீங்க. சும்மாவே வந்துட்டு என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லா படம் அப்டேட்டுமே கொடுப்பேன். ஓகேவா? சொன்னோன்னே ஞாபகம் வருது, கீழே ஏதோ 3 கமெண்ட் வந்திருக்கு, போய் பார்ப்போம் உங்களை பத்தி ஏதாவது இருக்கான்னு. இல்ல, இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு அந்த இது ரிலீஸ் ஆயிருக்கு, யாராவது பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்க. சமா படம் சங்கராந்திக்கு அதான் வந்து ஓடிடில வந்திருக்கு, போய் பாருங்க. 15 minutes நல்ல பார்த்தேன். படம், ஆனா எனக்கு ஸ்பூஃப் படம் மாதிரியே ஃபீல் ஜாலியான ஆகுது. படம். அதே அந்த படம் பார்த்துட்டு அதனால சொன்னேன், அது ஒரு செமி ஸ்பூஃப் படம் தான். அது அது ஆனா அது ஓகே ஆயிருக்கு ஓரளவுக்கு. நான் பார்த்த வரைக்கும் பிடிச்சது. 15 நிமிஷம் தான் பார்த்திருக்கேன், 15 அதுக்குள்ள நிமிஷம் ரிவ்யூவா? இல்லைண்ணா. போய் படம் 50, பார்த்துட்டு மொத்தமா 50, சொல்லு. 50. முழுசா பார்த்துட்டு வந்து ரிவ்யூ ஓகே, அந்த ஓகே. கோதாரி சாங் எல்லாம் போயிருச்சா ப்ரோ? என்ன ப்ரோ? டூயட் சாங், இது அவங்க என்ன சொல்ல, அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கேர்ள் ஃப்ரெண்ட் என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, இந்த சாங் வைபா இருந்துச்சு, ஒரு டூயட் சாங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே ப்ரோ சொல்ல வரீங்க? அவங்க பேர் எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னா அதுக்கு ஏதாவது திருத்த சொல்லுவாங்க. மீனாட்சி சௌத்ரி அவங்க ஏன் பேரு. ப்ரோ எவ்வளோ அழகான தமிழ் பேரு, மீனாட்சி சௌத்ரி. ஒரு கடவுளோட பேரு. இல்ல அதுதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நான் டவுட்டா வச்சுட்டு சொன்னேன்னா அதுக்கு ஏதாவது போட்டு அடிப்பாங்க. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேவா பாட்டே பாடியிருக்காரு அது இந்த பேரை வச்சு. என்ன பாட்டுனா? ஓ தலை சாங்கே உங்களுக்கு தெரியாது? அந்த பாட்டு அஜித் குமார் bro. பாத்துக்கங்க, தளபதி அஜித் ஹீரோயின் குமார் bro. ஹீரோயின் தெரியாதுங்கிறீங்க, தலை சாங்கும் தெரியாதுங்கிறீங்க. மாவீரனுக்கு என்னோட நிலைமை நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு தான் தெரியல. இல்ல இவர் ரேசிங் போறாரு, அவரு பொலிட்டிக்கு போயிட்டாரு, இவங்க கையில துப்பாக்கி இருக்கு, அவரோட வைபே வேறப்பா. அதெல்லாம் அவர் ஞாபகம் வச்சு என்ன பண்ண போறாரு? சச்சா அப்படிலாம் இல்லைங்க. இனிமே அவங்கதான் இண்டஸ்ட்ரியோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு, பரணி அவர் கிங்னா பரணி தான் வந்து கிங் மேக்கர். ஆமா அவங்கதான் என்ன இண்டஸ்ட்ரியோட ரூலர்ஸ். எப்படி விஜய்க்கு ஜெகதீஷோ அந்த மாதிரி சிவாக்கு வந்து பரணி. நாளைக்கு அவனே வந்து இது ஆயிடுவான், ப்ரொடியூசர் ஆயிடுவான். ப்ரொடியூசர் ஆகி ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அப்டேட் கொடுக்காம இருப்பான். நாங்களாம் வந்து உன்கிட்ட கேட்கணும், ப்ரோ அப்டேட் கொடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு. அதானே உன்னோட எண்ணம்? அவரு சுரேஷ் சந்திரா மாதிரி ட்வீட் போடுவாரு, 4-3 ரெடி ஆயிக்கோங்க. இல்ல ஆக்சுவலா நான் சுரேஷ் சந்திராத ஒரு மீம் பார்த்தேன், எனக்கு செம்மையா சிரிப்பு வந்துருச்சு. என்ன மீம் ப்ரோ? இல்ல ப்ரோ, ஆதிக்கு ஜிவி எல்லாம் அந்த மாமேன்னு போடுறாங்கல்ல, அது நான் சுரேஷ் சந்திரா அதே போட்டிருந்தாரா? எதே நான் உங்களுக்கு மாமேவா? அதுக்கப்புறம் உள்ள வார்த்தை எல்லாம் எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஆக்சுவலா ஆதினா, நான் ப்ரொடியூசர் ஆகிற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லைண்ணா, டோன்ட் வரி. ஆனா அப்படி ஆனேன்னா நீங்க சொல்ற மாதிரி அப்டேட் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். டெய்லி ஒரு ஸ்டில் இறக்குவேன். சினிடாக் டெய்லி ஒரு ஸ்டில் இருக்குன்னா அந்த ஸ்டில் எல்லாத்தையும் கோத்து வச்சு எடிட் பண்ணாலே படம் வந்துடும். என்னது? அதுதான் சொல்றேன், ஸ்பாய்லர் இல்லாத ஸ்டில்லா தான் இறக்குவேன், கவலையப்படாதீங்க. நீ வந்து ஆமா, சிவகார்த்திகேயன் இந்த கலர் ஷூ போட்டிருக்கார், சிவகார்த்திகேயன் லேஸ் கட்டிக்கிறார், சிவகார்த்திகேயன் வாட்ச் கட்டிக்கிறார்னு ஒவ்வொரு போஸ்டரா போட்டுவீங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஏங்க ஒரே ஒருத்தரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, படத்துல 10 பேர் நடிக்கிறாங்கன்னா 10 பேரையும் தாங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஒரே ஒருத்தரை மட்டும் போஸ்ட் பண்ணி போட்டோ போட்டா என்னங்க ஆகுது படம்? இவன் அப்டேட் கொடுக்காம இருந்தானா சொல்லுவாங்க எல்லாரும் வந்து சினிடாக் ஸ்பேஸ்ல டெய்லி அவ்வளவு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பான், இப்ப வந்து அப்டேட்டே கொடுக்கறது இல்ல அப்படின்ட்டு. சரி, ஆல்சோ இன்னொன்னு அந்த இந்த டீசர் வந்துச்சு, அது உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு? இந்த ஸ்வீட் ஹார்ட்னு ஒரு டீசர் இருந்துச்சு, பிரகாஷ் ஷேர் பண்ணியிருந்தா. அப்படியே அது ஓகே. யாருக்காச்சும் அது எனக்கு அது இந்த லவ்வருக்கும் பேச்சுலருக்கும் பிறந்த குழந்தை மாதிரியே இருந்துச்சு.
இல்ல ப்ரோ, எனக்கு அது டாடா டீசர் மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. டாடா டீசரும் பாத்தீங்கன்னா இதே டைப்ல தான் இருக்கும். ஆனா தாடாவா? டாடா டீசர் பாருங்க, அது இதே மாதிரி தான் இருக்கும். இது மாதிரியே தான் மிஸ்லீட் பண்ணிருப்பாங்க. நீங்க டாடா டீசர் பாருங்களேன். அது ஓப்பனிங்ல இருந்தே அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா, என்ன பிரெக்னென்ட் ஆகி அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு சீன்ஸ் மட்டும் தான் வச்சு தான் ட்ரைலர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு லைட்டா எனக்கு மோஸ்ட்லி பேச்சுலர் மாதிரியும் லவ்வர் மாதிரியும் தான் இருந்துச்சு. லவ்வர் கூட ஓகே, பட் பேச்சுலர் தான் ரொம்ப நியாயத்துக்கு ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. இன்னொன்னு ரியோ ஆக்சுவலி நல்ல என்டர்டைனர். பிக் பாஸ்ல எல்லாம் ஜாலியா இது பண்ணிட்டு இருப்பாப்ல ஃபர்ஸ்ட். அந்த இதுல எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ வருங்க, அதுலயும் நல்லா பண்ணிட்டு இருப்பாப்ல. பட் ஏன் தொடர்ச்சியா இந்த மாதிரியா ரோல் நடிச்சிட்டு இருக்காப்லன்னு தெரியல. ஜாலியான ரோல் நடிக்கலாம் திருப்பி. இது ஒரு மாதிரி ஜோ பண்ணிட்டு இமீடியட்டா அடுத்த படமா அதே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இல்லையா ப்ரோ, அடுத்த வாரம் நிறம் மாறும் உலகில்னு ஒரு படம் வருது. அதுல ஏதோ கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காராமா. அது அவர் கிடையாதுல்ல, அது சாண்டி படம் தானே. அவர் ஏதோ நம்ம இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குன்னாங்க. என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு பாட்டு பார்த்தேன், அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சு சாண்டியோட. ஓகே. நான் இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன். ஆனா நம்ம ஒண்ணு பேசிட்டு இருக்க, வேற ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன். இல்லப்பா, நீ எப்பவுமே அப்படிதானே பண்ணுவ, சொல்லு சொல்லு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கான்செப்ட் ஆர்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இப்போ அது வந்து ஆர்ட் ஸ்டேஷன் வழியா தான் ரிலீஸ் ஆச்சு. அது இப்போ ஹைட் பண்ணி வச்சிட்டாங்க. பட் சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. ஜஸ்ட் கான்செப்ட் ஆர்ட் தான். ஸோ பார்ப்போம். நீ பரணி என்ன ப்ரோ, சொன்னன்றது 5 காசுக்கு புரியல. உங்களுக்கு ஒரு படம் கண் ஒரே நிமிஷம் ப்ரோ. உங்களுக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஸ்டோரி போர்டுன்னு ஒன்று வரைவாங்களா? அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆர்ட்னு ஒன்று பண்ணுவாங்களா? கான்செப்ட் ஆர்ட். அதெல்லாம் புரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் அது இதுன்னு. சர்ஃபேஸ் ஆயிட்டுனா இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓ, அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸா? சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னேங்க. சரி, அஜித் குமார் ப்ரோ சொல்லுங்க. இது ஐயோ டக்குன்னு மறந்துட்டேனே ப்ரோ. சாரி ப்ரோ. கண்ணப்பால என்ன உங்க ஆளு இருப்பார் போல, என்ன திடீர்னு அதுல என்ன கேரக்டர்? மோகன்லால் அவரோட கேரக்டர் போஸ்ட்லாம் வந்துச்சு. எனக்கு கண்ணப்பா டீசர் ஒரு துளி அளவு கூட சுத்தமா பிடிக்கலங்க. அது என்ன சொல்ல, அது எனக்கு நீங்க பாத்தீங்களா? அது பார்த்தேன் ப்ரோ. எனக்கு ஏதோ இந்த யாத்திசையும் இன்னொரு படமும் ஏதோ மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏங்க யாத்திசை கூட ஒரு மாதிரி சினிமாட்டிக் ஃபீல் கொடுக்குங்க. இதோட ஃப்ரேம்ஸ் பார்த்தாலே அந்த சினிமாட்டிக் ஃபீலே இல்ல. ஏதோ டிஐ பண்ணாம, கலரிங் பண்ணாம, எதுவுமே பண்ணாம ஒரு ரா ஃபுட்டேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் பேசிக் டிஐ மட்டும் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கிராண்ட்னஸ் மிஸ்ஸிங். யாத்திசையில கூட அந்த கிராண்ட்னஸ் ஃபீல் இருக்கும். நமக்கு ஒரு ஃப்ரேம் பார்க்குறப்போ செம்மையா பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு மினிமல் பட்ஜெட்ல. பட் இதுல எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. இவ்வளோ பெரிய கேரக்டர்லாம் போட்டிருக்காங்க. பட் ஆனா படமா பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ இதா தோணல. ஐ மீன் டீசர் பார்த்த வரைக்கும் சொல்றேன். மோகன்லால் இருக்காரு, அவர் ஒரு கேரக்டர் பண்றாரு. பட் படமா எப்படி வரும்னு தெரியல. அவங்க இந்த சும்மா வந்து என்ன சொல்ல, ஆஸ் யூஷுவல் சிவன் அதை வச்சு ஒரு ப்ளே பண்ணி இந்த படத்தை ஓட வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. என்ன பண்றாங்க? கண்ணப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலே சொல்லணும், கண்ணப்பா எல்லாமே கண்ணப்பா. பேசிட்டு இருக்கேன். ஓ, கண்ணப்பா தான் டைட்டிலேவா? ஆமா, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் டீசர் வேணா. ஆமா ப்ரோ, வேணாம், நீ தான் கேவலமா மோகன்லால் இருக்குன்னு இருக்காரு, கேரக்டர் கிட்ட அப்புறத்துக்கு எனக்கு என்ன பண்றது? மோகன்லால் இருக்காங்க, பிரபாஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் அக்ஷய் குமார் பிரபாஸ், இருக்காங்க, சரத்குமார், காஜல் அகர்வால். அக்ஷய் குமார் சிவனா நடிச்சிருக்காரு. ஆமா, காஜல் அகர்வால் இருக்காங்க. பிரபாஸா? ஆமா, பிரபாஸ் தான் கண்ணப்பா. அவர் எதுக்கு இந்த படத்துல நடிக்கிறாரு? ஓ, அவர் படமா அது? அவர் படமான்னு தெரியல. இதுல யாரு மெயின் லீட்லாம் எனக்கு தெரியல. மேபி அவங்க. எப்ப பிரபாஸ்னு அந்த பாகுபலி நடிச்சாரு அந்த பிரபாஸ் தானப்பா? ஆமா ஆமாண்ணா. எதுக்கு மல்டி ஸ்டார் எல்லாமா பண்றாரு இப்ப? எனக்கு கதையா என்னன்னு தெரியல அந்த படம். சோ அது வந்ததுக்கு அப்புறம் இல்ல புரியல, என்ன கேள்வி? இல்ல புரியல, என்ன கேள்வி? பிரபாஸ் இருக்கார்ல, அவர் லீடா இல்ல வந்து மல்டி ஸ்டார் இருக்குமான்னு கேக்குறேன். மல்டி ஸ்டார் பண்றாரா பிரபாஸ்? இல்ல பிரபாஸ் வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்றாரு. அதாவது அக்ஷய் குமார் வந்து சிவன் ரோல் பண்றாரு. சிவனோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு அம்சமா வந்து பிரபாஸ் வராரு இந்த படத்துல.
பக்த கண்ணப்பா படம் இருக்குல்ல, பக்த கண்ணப்பா படத்தை வந்து தழுவி எடுக்கிறாங்க. அவங்க அப்பா ஏற்கனவே எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்ச ஒரு ஆள் தான் பக்த கண்ணப்பா படம். விஷ்ணு மஞ்சி தான் வந்து இதுல வந்து ஹீரோ நடிக்கிறாரு. விஷ்ணு மஞ்சி ஹீரோ, அதாவது மோகன் பாபுவோட 2வது பையன் விஷ்ணு மஞ்சி இருக்காருல்ல, அவர் ஹீரோ நடிக்கிறாரு. மோகன்லால், பிரபாஸ், அக்ஷய்குமார், காஜல் அகர்வால் இவங்க வந்து எல்லாமே வந்து கெஸ்ட் ரோல். பிரீத்தி முகுந்தன் என்ன ஹீரோயின் அவசியம் ரோல் உங்களுக்கு? பண்றாங்க. ஏன் புரியல என்னாச்சுன்னா? எதுக்காக? இல்ல என்ன அவசியம் அவங்களுக்குன்னு கேட்டேன். எதுக்காக கெஸ்ட் ரோல் பண்றாங்க இவங்கலாம்? என்ன அவசியம்னா, பக்த கண்ணப்பா கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல எத்தனை ரோல் வரணும்னு உங்களுக்கு தெரியும்ல? அது தெரியும் பிரகாஷ், அது தெரியும் பிரகாஷ். இந்த கண்ணப்பா நாயனார்னு சொல்லிட்டு இந்த 64 நாயன்மார்கள் ஒருத்தர் அவர் தானே, அந்த கதை தானே, கண்ணை பிடிங்கி வைப்பாப்ல சிவனுக்கு ரத்தம் கண்டுபிடிக்க வருதுன்னு. வைப்பார்ல, அவரே அது அவரே தெரியும். அந்த நான் சொல்றது பிரபாஸுக்கோ மோகன்லாலுக்கோ என்ன அவசியம் இந்த படத்துல நடிக்கணும்னு கேக்குறேன். அவங்க அக்ஷய்குமாருக்கோ வந்து அவங்க வந்து இந்த படத்தை வந்து மிக பிரம்மாண்டமான படம், சின்ன சின்ன கேரக்டருக்கும் பெரிய பெரிய ஆட்களை போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரி பண்ணி அந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன ரோல், இப்போ ஒரு ரொம்ப சின்ன ரோல் வரும், அந்த ரோலுக்கு சரத்குமார் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சைடு ஆக்டர்ஸுக்கும் சரத்குமார் ரோல் போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்களை போட்டு வச்சிருக்காங்க. இப்போ கடவுள் சிவன் வந்து சிவனுக்கு வந்து அக்ஷய்குமார், பார்வதிக்கு காஜல் அகர்வால், பிரபாஸுக்கு வந்து அந்த சிவனோட அம்சமா ருத்ரன் ஒரு கேரக்டர், அந்த ருத்ரன் கேரக்டர் பிரபாஸ் பண்றாரு. அது மாதிரி அவங்க ஒரு புரியுது. எனக்கு என்னன்னா, எல்லாமே இப்போ வந்து அந்த பிரபாஸ் மோகன் வந்து பாபு கிட்டத்தட்ட இங்க விஜய் மாதிரியோ இல்ல அஜித் மாதிரியோ அந்த ரேஞ்சில் அங்க. சோ நான் தான் யோசிச்சேன், என்ன அவசியம் ஒரு அஜித் ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணணும்னு என்ன அவசியம்? அப்புறம் மோகன்லால் வந்து சூப்பர் ஸ்டார்ல மலையாளத்துல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன என்ன அது அக்ஷய்குமாரோ எல்லாத்துக்கும் காரணம் மோகன் பாபு பையன். அவருக்காக ஒரு எப்படி சொல்றது, ஒரு மதிப்பு மரியாதைக்காகவும் அவங்க அதுக்காக அவ்வளவு தான் பெரிய ஆளா அங்க அந்த பையன்? மோகன் பாபு வந்து ஃபேமஸ் ரஜினியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, தெலுங்குல இருந்து ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரஜினிக்கு. அவரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்ல, சூரிய ரிப்போர்ட்ல கெஸ்ட் ரோல் கூட பண்ணியிருப்பார்ல. அவரோட பழக்கத்துக்குங்கிறதுக்காக எல்லாமே பண்றாங்க. அவரோட பழக்கங்கிறது அந்த இதான் அளவுக்கு. கேட்டேன். ஓகே ஓகே. ஓகே. அது இல்லாம என்னன்னா, எல்லாமே இந்த படத்தை தயாரிக்கிறது பூராமே, பெரிய ரிலீஸ் பண்றது பூராமே எல்லாமே பழக்கத்துக்காக. தமிழ்நாடு ரெட் ஜெயின் மூவிஸ், ஆந்திரால வந்து ஆசிட் சுரேஷ், ஹிந்தியில வந்து பென் மீடியா, அது கன்னடத்துல வந்து கம்பாலி பிலிம்ஸ், கேரளால பெஸ்டால ஸ்ரீ கோகுலம் மூவிஸ், ஓவர்சீஸ்ல வந்து பார்ஸ் பிலிம்ஸ்னு எல்லாமே ரொம்ப பெஸ்ட் கைங்க என்ன உள்ளாங்க. எல்லாமே பெரிய ஆட்கள் உள்ளுக்கு போட்டு காசு இறக்கிருக்கிறாங்க. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா அவுட்புட்ல அப்படி இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. நமக்கு ட்ரைலர் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு பாத்துருக்கீங்க டீசர் டீசர்? 2 பாத்தீங்களா? நான் இன்னைக்கு வந்து டீசர் பாத்தீங்களா? இல்ல நான் ஆக்சுவலா இன்னைக்கு நான் பார்க்கல, இன்னைக்கு நானும் பார்க்கல. சரி, இல்ல அது பாருங்க பிரகாஷ், அது பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க அவ்வளவு பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான்னு சொல்லி. ஆதி ப்ரோ நீங்களும் பாருங்க. எவ்வளவு பட்ஜெட் இது? அதெல்லாம் தெரியல, ஆனா பெரிய பட்ஜெட். இவ்வளவு கேரக்டர் இருக்காங்க. எனக்கு என்னன்னா, கேரக்டரா இவங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கும் போதே எவ்வளவு பட்ஜெட் இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனா அது அவுட்புட்ல சுத்தமா இல்ல. எல்லாத்தையும் சம்பளத்துக்கு கொடுத்துட்டு மேக்கிங்ல எதுவுமே வைக்கல ஆமா போல. ஆமா, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேக்கிங் வந்து 10 கோடிக்கு பண்ண மாதிரியே இருந்துச்சு எனக்கு. இதை கம்பேர் பண்ணா கிங்ஸ்டன்லாம் எவ்வளவோ தேவலாம். பட் அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது சொல்றேன், மேக்கிங் வைஸ். கிங்ஸ்டன் சீரியஸாவே 20 கோடியில பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். சிஜி இவங்க ட்ரெய்லர்ல காட்டின மாதிரியே அவுட்புட்லயும் இருந்துருச்சு அப்படின்னா பெரிய பெரிய விஷயம் தான். அன்பிலீவபிள். 20 கோடியில ஒரு கடல் அட்வென்ச்சர் படம் ஆக்சுவலா எடுத்துடலாம். எனக்கு ஒரு டவுட், இது ஒரு கடல் பேஸ்ட் ஃபிலிம் ஒன்று வந்துச்சுல, யோகி பாபு ஃபிலிம், போட். எனக்கு எனக்கு ஷோரா இல்ல, பட் ஆனாலுமே வந்து இதுல டெக்னிக்கலா எனக்கு கிங்ஸ்டன்ல பிடிச்சிருந்துச்சு. பட் இவங்க வந்து அந்த ஜாம்பி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மேக்கப்ல தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த கடல், அந்த சுத்தி இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த லைட்டிங், இது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க விஎஃப்எக்ஸ்க்குன்னு தோணுது. பட் அது நல்லா இருக்கு அவுட்புட். பட் ஆனா வந்துட்டு இதை வந்து கரெக்டா பிளான் பண்ணா இது 20 crores பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லப்பா, நான் சொல்றது நார்மல் கடல் படம் இருக்கிறது இருக்குல்ல, அதுவே ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ன்றது அதுல கொடூரமா அதிகமா இருக்கு அதுல. இன்னொன்னு, இப்போ 100ல 90 பேருக்கு போட்ல வந்து நீ கடல்ல போனீங்கன்னா சீ சிக்னஸ் இருக்கும். உன்னால அங்க நான் ஒரு ஷூட்டுக்காக நான் போயிருந்தாங்க. அது வந்து வாந்தி வரும், தலை சுத்தும். உன்னால அந்த நின்றுகிட்டே போறது இருக்குல்ல அதுல, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்க்ரூவை கூட்டு போறதே அவ்வளவு கஷ்டம். அது வந்து இந்த இப்ப அதுல அவங்க நடிக்கணும் கரெக்டா, அவங்க முகத்துல தெரியக்கூடாது, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த ஸ்கேல் ஆஃப் படம் இருக்குல்ல, நீ இப்ப போட்ல வந்து இது கிடையாது. போட் வந்து ஒரு சாதாரண அங்க போய் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷனல் படம். நான் படம் பார்க்கல, பட் அப்படிதான் இருக்கும்னு அசியூம் பண்றேன்.
ஸோ அது ஒரு கான்வர்சேஷனல் படம், ஏன்னா அதை ஸ்னீக் பீக்லாம் வச்சு. பட் இது வந்து அது கிடையாது, இது ஒரு ஃபேண்டசி. அந்த கர்ஸ்டு சி, அந்த சி வந்து ஒரு சபிக்கப்பட்ட கடல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுல உனக்கு இதெல்லாம் வரணும்ல, அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் அது இதுன்னு அவ்வளோ இருக்குல்ல, அதெல்லாம் திருப்பி ஒர்க் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க டீசர்ல காட்டினது தான் நான் பார்த்திருக்கேன். பட் அதுல காட்டிடுறது ரொம்ப ஈஸி தான், ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல சிஜி பண்றது ஈஸி. ஆனா 2.5 மணி நேரத்துக்கும் கடல்ல வச்சு அந்த ஃபேண்டசி ஜாம்பி அதெல்லாம் வச்சு நல்ல சிஜியும் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம். ஆக்சுவலா 20 அதை பண்ணி 20 கோடியில் அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பெரிய பெரிய விஷயம். ஓகே ஓகே, அது புரியுது எனக்கு. நான் மலையாளத்தில் ஒரு ஃபிலிம் அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். ஆனால் ஜாம்பி பேஸ்ட் ஃபிலிம் இல்லை, பட் சி பேஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து சியில் தான் ட்ராவல் ஆகும். அதுவுமே எனக்கு மேக்கிங் வைஸ் பிடிச்சிருந்துச்சு. கதையாக ஒர்க் ஆகல, பட் ஆனால் மேக்கிங் வைஸ். இப்ப ரீசெண்டா வந்துச்சு அந்த படம் தானே ப்ரோ, ஏதோ முராவோ ஏதோ அதுல. முரா இல்லை ப்ரோ, கொண்டால்னு சொல்லிட்டு. கொண்டால், அதான் விஷுவல் பயங்கரமா இருந்துச்சு, ஹாலிவுட் படம் மாதிரி. அந்த தண்ணி அதெல்லாம் ஸ்லோ மோஷன்ல காட்டுறது பயங்கரமா இருந்துச்சு. அது விஷுவல், அதான் மேக்கிங்கும் சரி விஷுவல்ஸாகவும் சரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து சி பேஸ்ட் ஃபிலிம் தான். அதை வச்சு தான் நான் இதை சொன்னேன். சரி பிரகாஷ், நான் 9 மணி ஆயிடுச்சு, நீங்க போகணும்னு சொன்னீங்க 9 மணிக்கு. ஓகே பர்னி, அப்படியே முடிச்சிடலாமா? சரி, இன்னைக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறுகிய ஸ்பேஸா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து வெளியில இருக்கனால சார்ஜ் இல்லை மொபைல்ல, அதுதான் மெயின் காரணம். மீதிய ஃபுல்லா டீட்டெயில்டா நம்ம நாளைக்கு பேசலாம். நாளைக்கு நாளைக்கு பண்ணுவீங்களா? நாளைக்கு ஸ்பேஸ் போடுவோம். நாளைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன், இங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் ஸ்பேஸ் போடணும். ஓகே 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 ஓகே, பாய், தேங்க்ஸ். நாளைக்கு ஓகே பர்னி, பாய் பாய் டாடா. பாய்.